ஜெய் வாசவி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 4வது ஸ்லோகம். யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷ ரக்ஷாம்சி ராஜசகா பிரேதான் பூதகணான் சான்யே யஜந்தே தாமசா ஜனாகா. சாத்விகர்கள் தேவர்களை வணங்குகிறார்கள், ரஜோகுணமுடையவர்கள் யக்ஷ ராட்சசர்களையும் மற்ற தாமச ஜனங்கள் பிரேத பூதகணங்களையும் போற்றுகிறார்கள். அவரவர் தன்மைக்கு தகுந்தாற் போன்று மனிதரோடு இணக்கம் வைக்கிறார்கள். நல்லவர் நல்லாரை சார்தலும் கெட்டவர்கள் கெட்டவர்களோடு இணக்கம் வைப்பதும் இயல்பு. அதே போன்று தெய்வ வழிபாட்டிலும் படித்தரங்கள் பல அமைகின்றன. சாத்விக குணமுள்ள நல்லார் பரமாத்மாவை பற்றி நிற்கின்றார்கள். பரமாத்மாவின் சொரூபங்களாக சிவம், சக்தி, விஷ்ணு, கணபதி, சுப்பிரமணியம் முதலிய தெய்வங்கள் இலங்குகின்றன. இயற்கையில் துஷ்டத்தனம் நிறைந்த சக்தியை கையாளுபவர்கள் ரஜோகுணத்தினின்று வந்து சிற்றின் இயல்பை உடையவர்களேயாம். அத்தகையவர்கள் வழிபாட்டுக்காக வென்று கற்பித்துக் கொள்ளும் தெய்வங்களும் கொடூரம் வாய்ந்தவைகளாக துஷ்டதனம் நிறைந்தவர்களாக இருக்கும். சோம்பலும் அஞ்ஞான இருளும் நிறைந்தவர்கள் அதற்கேற்ற இயற்கையின் பகுதியை பாராட்டுகிறார்கள். தமோகுணம் பொருந்தியவர்கள் கற்பிக்கும் மனதேவதைகள் எப்பொழுதும் பிறருக்கு தீங்கு செய்பவைகளாக தென்படும். இவர்களுள் சாத்வீக சுபாவம் உடையவர்கள் மிக சிலர். பெரும்பான்மையோர் போக்கு எத்தகையது எனின் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.